பேசும் பூவே உன்னை மட்டும்தான் சிஸ்டர், உங்களுக்கு தான் இந்த கவிதை. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, அருமை அருமை. ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. ரேவதி சிஸ்டர் உங்களுக்கு அழகா வந்து பூங்கொத்து கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து கோப்பையும் கொடுத்துடுறோம். கோஸ் டு ரேவதி சிஸ்டருக்கு. கீழே வந்திருக்கிறது கோஸ் டு ரேவதி சிஸ்டருக்கு. மகிழ்ச்சி. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்கு. திரும்ப திரும்ப படிக்கணும் போல இருக்கு அந்த லைன். எத்தனை பூக்கள் உள்ளன இந்த பூமி, ஆனால் எனக்கு தெரிந்தது என் வாய் பேசும் பூவே உன்னை மட்டும்தான். அப்பா, நல்லா இருக்கே. கண்டிப்பா நன்றின்னு சொல்லிருக்காங்க. நன்றி ரேவதி சிஸ்டர். சொல்லுங்க. மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர். ரேவதி சிஸ்டர் இருக்கீங்களா? என் மருமகளுக்கு நான் ஒரு கவிதை எழுதினேன். அதை சித்ரா சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க தேவிகா. அன்னையின் அன்பில் பூத்த பூவே, தந்தையின் தன்னம்பிக்கையில் வளர்ந்த பூவே, உனக்கு ஒரு விழா, பூப்புனித நீராட்டி விழா. அத்தையின் கரத்தால் தொடுத்த மலரே, மாமனின் மனதை தொட்ட மலரே, உனக்கு ஒரு விழா, மஞ்சள் நீராட்டி விழா. தாத்தா பாட்டியின் இதய கனியே, உனக்கு நாங்கள் நடத்தும் இன்ப விழா. ஆதலால் தான் பூவே மலரே, நீ பூத்ததும் வந்துவிட்டோம் உன் வாசத்தை தேடி. ஏனென்றால் நீ எங்களின் சுவாசம் அல்லவா. இருக்கீங்களா? இருக்கேன் சிஸ்டர், இருக்கேன். செம்ம. இது ஏற்கனவே ஒரு தடவை படிச்சிருக்கீங்க. செம்ம. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூப்பர். ஆமா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. உங்களதா? ஆல்ரெடி நாங்க சேனல்ல ஹைலைட்ல பாருங்க. ரேவதி சிஸ்டர் கடந்து போகலாம்ல, வீடியோக்குள்ள போனீங்கன்னா ஹைலைட் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் பாருங்க, அதுல ஒரு ஹைப் கொடுங்க. உங்க ஹைலைட் வந்து உங்களுடைய அந்த கவிதை வந்து நிறைய பேர்த்துக்கு போகணும். கண்டிப்பா நீங்க ஹைலைட் கொடுங்க. எல்லாத்தோட வாய்ஸ் பிக்கு இன்னைக்கு எடுத்திருக்கேன். எனக்கு மெனக்கிட்டு அதான் வேலைங்க. லைவ்ல பேசிக்கிட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப தேவி அக்கா சொன்ன கவிதையும் ஹைலைட்ல வரும். ஸோ அதை போயிட்டு ஹைப் கொடுங்க, நிறைய பேருக்கு போகும். இப்ப எடுத்துட்டேன், தேவி அக்காக்கு தெரியாம எடுத்தாச்சு. இது ஒரு வேலையை நான் சைட் பை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எஃப்ப்ரோட கவிதை, ரேவதி சிஸ்டரோட கவிதை, திலகமக்கா பேசுறது, இது நான் இன்னைக்கு தான் ஓப்பன் அப்பா சொல்லியிருக்கேங்க. ஹைலைட் எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு போடுறீங்க, கஷ்டப்பட்டு மேல வந்து எவ்வளவோ வேலைக்கு நடுவில் பாடுறீங்க. நான் மட்டும் பேசுறது ஹைலைட் வரக்கூடாது. என்னோடது அதிகமா இருக்காது. இனிமேட்டுக்கு யாரெல்லாம் பேசுறீங்க, யாரெல்லாம் கவிதை போடுறீங்களோ கடந்து போகலாம்னா அதை நான் ஹைலைட் மெனக்கிட்டு எடுக்கிறேன். அந்த உண்மையை சொல்லிடுறேன். மகிழ்ச்சி தேவி அக்கா. தேவி அக்காவோட வாய்ஸ் வரல. ஹலோ, இப்ப கேக்குதாங்கக்கா? விட்டு விட்டு கேக்குதே அக்கா. கேட்கல, உங்க வாய்ஸ் வந்து டிராபேக் ஆகுது, கேட்க மாட்டேங்குது. இருங்க. இப்ப சொல்லுங்க. அப்படியா? ஓகே ஓகே அக்கா, இறங்குறீங்களா? பாய் பாய் அக்கா. ஹேவ் a nice day. பாய் பாய் சிஸ்டர். பாய். தேவி அக்கா வந்து ஒரு மூவி சாங் ஒன்று பாடினாங்க. இது சரி, முருகன் பாடல் ஒன்று பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். யாரெல்லாம் டீ குடிக்கலையோ வாங்க டீ குடிக்கலாம். நான் டீ குடிச்சிக்கிட்டே தான் பேசுகிறேன். முருகபக்தன் தம்பி வந்திருக்கீங்க, உங்களை நான் இன்வைட் பண்ணல, டெக்ஸ்ட்ல தான் இன்வைட் பண்ணேன். தேவி அக்கா மேலே பாடிக்கிட்டு இருந்ததுனால மறுபடியும் வரேன். வரும்போதே பார்த்துட்டே வரீங்க. வாங்க முருகபக்தன் தம்பி. பேத்தி எப்படி இருக்காங்க தேவி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திலகம் அக்கா. எனக்கு அது கும்மி பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? தூங்க வைக்கிற பாட்டு தம்பி, கும்மி பாட்டு கிடையாது. முருகபக்தன் அதான் அவங்களுக்கு தான் போட்டேன். சித்து அக்கா லைக் டன். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி உங்களுடைய அன்புக்கு. வணக்கம் முருகன் தம்பி, சாப்பிட்டீங்களா தம்பி? எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திலகம் அக்கா கேட்டிருக்காங்க. திலகம் அம்மா சாப்பிட்டீங்களா? வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஃப்ப்ரோ தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் பாட்டு கேட்டு. நல்லா இருக்கேன் திலகம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு முருகபக்தன் தம்பி. தேவி அக்கா வணக்கம்னு சொல்லிருக்காங்க. சாப்பிட்டேன் முருகன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திலகம் அக்கா. மகிழ்ச்சி தம்பி அப்படின்னு